தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நான் அசைவ உணவு சாப்பிட்றது தப்பு, சைவ உணவு சாப்பிட்றது சரி அப்படின்னு விவாதம் பண்ண வரல. சைவ உணவை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல்ல ஆன்மீக பாதையில தன்னை உணர்தல்ல தெய்வீகத்தை நெருங்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அசைவ உணவை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் வருது, நம்ம மனதளவில் என்ன மாற்றங்கள் வருது, எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் பாதையை அது தடுக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாக்கியம். கடவுள் இல்லை என்று மறுப்பவர்க்கு நான் நிரூபிக்க இங்கே வரவில்லை, கடவுள் இருக்கிறார் என்பது நம்புபவருக்கு அவர் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பதை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பதிவுலையும் அதே மாதிரி தான். சைவத்தை நம்புறவங்க சைவ உணவு சாப்பிட்றாங்க, எப்படி ஆன்மீக பாதையில் முன்னுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாகவும் யோகா ரீதியிலையும் சொல்ல போகிற அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயை 2-3 துண்டாக வெட்டி ஒரு டேபிள் மேலே வச்சிடுறோம். அதே மாதிரி ஒரு கறி துண்டை 2-3 வச்சு ஒரு டேபிள் மேலே வச்சிடுறோம். இதை ஒரு 2-3 ஆளுகளை போட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்லேயோ இல்லைன்னா வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஒரு 36 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கத்திரிக்காய் துண்டோ இல்லை இறைச்சி துண்டோ எது முதல்ல அழுகுது, எதில் முதல்ல அதிக புழுக்கள் வருது, அது இன்னும் கொஞ்சம் வாழ்நாளை நீட்டிக்குதா, அதில் வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்குதா, அதாவது வேதி ரீதியான மாற்றங்கள் வந்திருக்குதான்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தா இறைச்சியில் புழுக்கள் அதிகமாக வந்துடும், அது சீக்கிரம் அழுகி போயிடும், வாசம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே ஒரு கத்திரிக்காயை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு புழுக்கள் வந்தோ இல்லை வாசம் வந்தோ இருக்காது. இது முதல்ல சாதாரணமாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு செய்முறை. சரி, இப்போ இதே உணவை நம்ம வயிற்றுக்குள்ளே போடுறோம். சாதாரணமாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இது பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு உள்ளேயே ஜீரணம் பண்ணி முடிச்சு அந்த சக்தியை உடம்பேகத்துக்கு அனுப்பிடுது இந்த உடம்பு. ஆனால் ஒரு இறைச்சி துண்டை நம்ம வயிற்றுக்குள்ளே போடும்போது மேக்சிமம் டைம் அதிக அளவு 36 மணி நேரம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஸோ 36 மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு அழுகி இருக்கும், அது அந்த டைஜஷன், அதாவது செரிமானமாகறதுக்கு எந்த அளவுக்கு அந்த சுரப்பிகள்லாம் வேலை செய்யணும், எந்த அளவுக்கு அந்த ஆசிட் எல்லாம் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே மருத்துவ அறிவியல் நிரூபிச்சிருக்குது. ஒரு அசைவ துண்டை உடம்புக்குள்ளே போடும்போது இவ்வளவு நேரம் எடுக்குது, உடம்பு இவ்வளோ உழைக்க தேவையாக இருக்குது, ரத்த ஓட்டம் அவ்வளோ பாய தேவையாக இருக்குது. ஆனால் சைவ உணவுக்கு உடம்பு அவ்வளோ வேலை செய்ய தேவையில்லை, செல்கள் அவ்வளோ வேலை செய்ய தேவையில்லை, ரத்த ஓட்டம் அவ்வளோ பாய தேவையில்லை. இது மெடிக்கல் சயின்ஸ் சொல்லியிருக்கு. இன்னொன்று மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, விலங்குகள், மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகளாகட்டும், நம்ம மனிதனுடைய உடல் அமைப்பு, மாமிசம் உண்ணக்கூடிய மிருகத்தோட உடல் அமைப்பும் நம்ம உடல் அமைப்பும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம உடல் அமைப்பில் பற்களாகட்டும், குடலோட அமைப்பு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் அமைப்பு வரைக்கும் சைவ உணவுக்கு தகுந்தாற் போல தான் இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசைவ உணவு சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு அசைவ உணவுக்கு தகுந்தாற் போல மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சமய கருத்துக்கள், மத கருத்துக்கள் எல்லாம் தாண்டி நம்ம அறிவியல் ரீதியாக சில விஷயங்களை பார்க்கணும். இப்போ இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட நிறைய இடத்துல கேட்டதுண்டு. என்ன அப்படின்னா, செடிக்கும் உயிர் இருக்குதானே, அதே மாதிரி ஆடு மாடு கோழிக்கும் உயிர் இருக்குதானே, இப்போ இதை கொள்றது அதை கொள்றது ஒன்று தானே அப்படின்னா, இதை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நிறைய இடங்களில் பேச போகிற இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது, கத்திரிக்காய் செடி இருக்குன்னா, அந்த கத்திரிக்காய் காய்ச்சி தொங்குதுன்னா நீங்கள் அந்த கத்திரிக்காயை மட்டும் பிடுங்கிட்டு சமையல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த செடி அழுகியோ வாடியோ உசுர் போகவே போகாது, அந்த செடி அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கத்திரிக்காய் பிடுங்காமல் விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே இருந்து அழுகி காஞ்சு அதனோட விதைகள் கீழே விழுந்து அப்படியே தான் அந்த செடி இருக்கும். நீங்கள் அந்த கத்திரிக்காயை பிடுங்கினதுக்கும் அதோட விட்டதுக்கும் பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது இயற்கை சீரழிவு கிடையாது. இது முதல் பாயிண்ட். அதனால் இந்த ஒரு தாவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால தான் இந்த உடம்புனால அந்த இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க முடியுது. இன்னொன்று அதையும் நம்ம காப்பாற்றுற மாதிரி ஆகுது. ஆனால் ஒரு மிருகத்தை நம்ம பசிக்காக, நம்ம உணவுக்காக நம்ம கொன்று அந்த உயிரை அழிச்சு தான் சாப்பிட்றோம். இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா இருந்தால் கூட மனோரீதியான விஷயங்கள் சிலது இருக்குது. அதாவது இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இப்போ என்ன ஒருத்தர் வெட்ட வராரு, அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வராரு அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? ரொம்ப ஆனந்தமாக இருப்பேனா? பாப்பா என்னை வெட்டிக்கோ, வெட்டி என்னை கொன்று அப்படின்னா சொல்லுவோம்.
இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் கல்லெடுத்து வீசுறக்கோ, நம்மளை துன்புறுத்துறக்கோ ஒருத்தர் துரத்திட்டு வந்தால் நம்ம எந்த விதமான மனத்திலிருந்து அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம். கெட்ட வார்த்தையில் திட்டுவோம், என்னை கொல்லாதேன்னு கெஞ்சுவோம். பாருங்கள், நம்ம மனது எத்தனை விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாருங்கள். என்னை காப்பாற்றிடு, என்னை விட்டுரு, என்ன ப்ளீஸ் நான் உயிர் வாழணும், என்னை ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு நம்ம மனசு ரத்தம் கொதிக்கும், இதய படபடப்பை அதிகரிக்கும். நம்ம மனம் அவனை பற்றி கண்டபடியே திட்டு எத்தனையோ விஷயங்களை வெளிப்படுத்துகிறோம். இது உடல் ரீதியாக எப்படின்னா, சில உருமாற்றம், வேதியியல் உருமாற்றம் நடந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புக்குள்ள நடக்கும். மனமும் உயிர் சக்தியும் படபடக்கும். ஒருவேளை அவன் வெட்டி கொல்ற சமயத்தில் வந்துடுனா இல்லாத சாபமெல்லாம் நம்ம விட்டுட்டு தான் நம்ம உசுர விடுவோம். இதே மாதிரி தான் ஒரு ஆடு, மாடு, கோழி, பன்னி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உணவுக்காக அதை கொல்லும் பொழுது அது அபிரிபிதமான மன ஆற்றல்களை, மனக்குமுறல்களை வெளியிடும்போது அந்த இறைச்சியில் அந்த மனக்குமுறல்கள், அந்த தேவையில்லாத உணர்ச்சிகள் தங்குது. இப்போ அந்த இறைச்சி நம்ம எடுத்து சாப்பிடும்போது அது என்னென்னமெல்லாம் சாபம் முட்டுச்சோ, அது என்னென்னமெல்லாம் மனக்குமுறல்கள் பண்ணிச்சோ அதெல்லாம் நம்ம உடம்புல போய் டெபாசிட் ஆகும். இன்னொரு விஷயம், சாத்வீக உணவு, சைவ உணவு சாப்பிட்றவங்களோட குணமும் அசைவ உணவு சாப்பிட்றவங்களோட குணமும் பல்கலைக்கழகத்தில் இவங்களை ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தும் போது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாந்தமான குணம், அதாவது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சாந்தமான குணமும், அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த குணத்தில் கொஞ்சம் ஒரு அசுர குணமும் இருக்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லியிருக்குது. இது அறிவியல் ரீதியாக சொன்னாலும் மனம் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது. இப்போது எத்தனையோ பேர் இங்கே சைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இப்போ இந்த 2024 இந்த காலகட்டத்தில் சைவ உணவு சாப்பிட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் இருக்கிறது ஒரு பெரிய வரம் மாறிங்க. எனக்கு கூட சில பேர் கேட்பாங்க, இங்கே வாலண்டியர்ஸை கூட சில பேர் கேட்பாங்க, எப்படா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிற, அது எப்படி முடியுது அப்படின்னு. இந்த 2 விஷயங்களை நம்ம மனதால் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இதை தள்ளி வரலாம். வள்ளலார் அவர்கள் இதை சொல்கிறாங்க, யாரெல்லாம் புலால் உணவு உண்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்காது. இப்படி கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். கடவுள் எங்கேயோ இருந்து நமக்கு வழிகாட்டுறாரு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி தான் கடவுள். அது கொடுக்கக்கூடிய அருள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியாக, பிரபஞ்ச சக்தி, பிராணவாயு எல்லாமே நம்ம உடம்பை இயக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி மாமிசம் உணவு சாப்பிடும்போது சரியா கிடைக்காதுன்னு வள்ளலார் சொல்றாரு. திருக்குறள்ல திருவள்ளுவர் புலால் மரத்துல ஒரு குறளாவே எழுதுறாரு, திருமூலர் திட்டாரு. அப்போ இந்த யோகி ஞானிகள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க சொல்ற கூற்றுக்கள் எவ்வளவு இதா இருக்குது. ஆனாலும் இப்போ நான் சொல்றேன், இந்த பதிவு முடிய போகிற தருணத்துல நான் சொல்றேன், நான் உணவு தான் ஒரு ஞானத்தை தீர்மானிக்கும் நான் சொல்லல. சைவ உணவு சாப்பிட்டா நல்லது, ஸ்பிரிச்சுவல் பாதிக்கு அது அதிகமாக வழிவகுக்குது. ஏற்கனவே நம்ம எத்தனையோ கர்மாக்கள்ல தான் இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இன்னொரு உயிர் கொடுக்கக்கூடிய கர்மாவை நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அதனால இந்த சைவ உணவுகள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அறிவியல், மருத்துவ அறிவியல் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம உடம்புல உறுப்புன்னு சொல்ல முடியாது, அதை ராஜ உறுப்புன்னு சொல்ல முடியாது, அது உறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பீனியல் சுரப்பி, அந்த சுரப்பியோட சுரப்புக்கு தடையா இருக்கிறது அசைவ உணவுகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சைவ உணவுகள் அதுக்கு துணையா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மருத்துவ அறிவியல் இது சொல்லுது, யோக அறிவியல் இது சொல்லுது. வள்ளலார் ரொம்ப ஒரு ஜீவனுக்கான ஜீவகாரணத்துக்காக ரொம்ப போராடினார். இப்போ சில இடங்கள்ல ஆத்ம வணக்கம் சொல்லுவோம், ஆத்ம நமஸ்காரம் சொல்லுவோம். அப்படின்னா முதல்ல நமக்கு நம்ம ஆத்ம வணக்கம் சொல்றதுன்னா, நம்ம உசுரை எப்படி ஜீவகாரணமே வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி பிற உயிரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இங்க பாருங்க, இப்போ கொரோனா வந்துச்சு, எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க. அதில் அசைவம் சாப்பிட்றவங்க, சைவம் சாப்பிட்றவங்க, நல்லா இருக்கிறவங்க, யோகி ஞானி எத்தனையோ பேர் இருந்தாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ உலகம் ஒரு சுழற்சிக்கு உட்பட்டு மனிதனோட இனப்பெருக்கம் ஆனால் கூட அந்த தொகைவை கம்மி பண்ணுறதுக்கு அது ஏதோ ஒரு வழி எடுத்துக்கும். நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லக்கூடாது. நம்ம மாடை சாப்பிடலைன்னா மாடு நிறையா வந்துடும், ஆடு சாப்பிடலைன்னா ஆடு நிறையா வந்துடும். இங்கே பாருங்க, அந்த கவலை நம்ம எடுத்துக்க வேண்டியது, அது பூமி எடுத்துக்கும். அது எப்படி சுழற்சி பண்ணி அதை கம்மி பண்ணுமோ அது கம்மி பண்ணிடும். ஸோ நமக்கு அது சாப்பிட முடியல. இதை சாப்பிடாம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பழக்க வழக்கம். அம்மா அப்பா எடுக்கிறாங்க, அம்மா அப்பா சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். இல்லை எதுக்குன்னு தெரியலே சாப்பிட்றோம், இல்லை ருசிக்கு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த முடிவை நம்ம எடுக்கணும். நம்ம அம்மா அப்பா சாப்பிட்டாலும், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிட்டாலும், உறவினர்கள் சாப்பிட்டாலும், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாலும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒரு உயிரை கொண்டு நான் சாப்பிடக்கூடாது, அந்த பிணத்தை நான் சாப்பிடக்கூடாது, அதில் வர உணர்ச்சிகள் நான் வாங்கிக்கூடாது, கர்மாவை நான் வாங்கிக்கூடாது. நீங்கள் தெளிவான சிந்தனையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் சுய உணர்வோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை மறுத்து நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க. இன்னொருத்தரோட சொல்லுக்காக, இன்னொருத்தரோட ஆளுக்கு கீழே வரதுனால நீங்கள் பண்ணாதீங்க. என்ன வீட்டில் பெருமைக்கு சொல்ல என்ன அடித்து பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் நான் சாப்பிட்றல முடியாதுன்னு முடிவு பண்ண சாப்பிடவே இல்லை இப்போ வரைக்கும். நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். அது பெருமைக்கு சொல்ல, என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை நம்ம மனசால் ஏற்றுக்கிட்டு இந்த யோகிகள் ஞானிகள் வலியுறுத்துகிற இந்த புலால் மரத்தில் பண்ணணும்னா பாருங்கள், சித்தர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. புலால் மறுத்தல்னு ஒருத்தர் புலால் உணவு உண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா ஆன்மீகத்தில், தெய்வீகத்தில் முதல் படி எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா அங்கே தான் கருணையும், அங்கே தான்
ஒரு பச்சாதாபம் பரிதாபம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கருணை வந்துருச்சுனாலே அடுத்து நீங்கள் தெய்வீகத்தை நெருங்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு முடிந்த அளவு புலால் உணவை கம்மி பண்ணிட்டு முழுவதும் நிறுத்திட்டு ஆன்மீக சாதனைகள் இருக்கும்போது உங்களோட ஆன்மீக சாதனைகள் மேன்மேலும் வந்து தெய்வீகத்தை நெருங்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.